படையஸ்டோ சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சக்திவேல் பயங்கர யோசனையில் இருக்காங்க. குமர் வர்றாரு. வந்த உடனே என்னாச்சுப்பா, ஏன் மில்லுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் ஏதோ தப்பு பண்ணுறாரு மட்டும் எனக்கு தெரியுது. அதான் அவரோட செல்ல மாப்பிள்ளை இருக்காரே, அவன் கூட நின்று பேசிகிட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, பெரியப்பாவா அப்படிங்கலாம் பண்ணுறாரு? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு இல்லை அவங்க ஏதாவது சண்டை கூட போட்டிருக்கலாம்ல. சண்டை போட்டிருந்தா நான் போயிட்டு எதுக்காக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ண போகிறேன்? அடித்தடியில் இறங்கிட்டு இருக்க மாட்டேனா இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அண்ணன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாரு மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ இடம் வாங்குற விஷயமா திருச்சி வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்காங்க. இவனும் அவனோட ட்ராவல்ஸை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு திருச்சி வரைக்கும் ஒரு சவாரிக்காக போகிறதா சொல்லியிருக்கான். ஒருவேளை இவன் மாப்பிள்ளை கூட தான் என் அண்ணன் போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. இங்கே பாருப்பா, அப்படிலாம் ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு பிடிக்காதோ இல்லை நீங்கள் பெரியப்பாவுக்கு பிடிக்காதோ, நீங்கள் 2 பேருமே செய்ய மாட்டீங்க. இதை பெரியப்பாவை நம்புங்க. ஆனால் பெரியப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு மட்டும் எனக்கும் நல்லா தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே பாரு குமார், இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நீ மட்டும்தாண்டா வாரிசு, ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. ஓடி போன கழுதைங்களுக்கெல்லாம் இதில் சொத்து உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.